காலிஃப்ளவர் கேப்சிகம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், ஈஸியாகவும் செய்யலாங்க இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. காலிஃப்ளவரை நல்லா ஆஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. தண்ணியில் மூழ்கிற அளவு காலிஃப்ளவரை போட்டுடுங்க. இது பூச்சி ஏதாச்சும் இருந்தால் வந்துடும். கல் உப்பு சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஒரு ஃப்ரை பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுட்டேங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 1 சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேங்க. வெங்காயம் நல்லா வதங்கதும் தண்ணியில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை ட்ரைன் பண்ணி எடுத்து சேர்த்துடுங்க. கேப்சிகம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸில், அதையும் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேன், மூடியும் வச்சுட்டேங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றிடும். நல்லா காலிஃப்ளவர் வெந்துட்டுருக்கும். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கிட்டேங்க, சேர்த்துக்கிட்டேன். வேறு எந்த காரமும் இதில் சேர்க்க வேண்டாங்க. ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா செவக்க வர வரைக்கும் நல்லா கிளறுங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரமும் கொஞ்சம் அடங்கியிருக்கும். இந்த ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். காலையில் சாப்பாடு கட்டும் போதும் இந்த ஃப்ரை செஞ்சு எல்லா சாதத்துக்கும் லஞ்சுக்கும் கொடுக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.